பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட 2026 மற்றும் 27ஆம் ஆண்டுக்கான தமிழகத்தின் திருத்திய நிதிநிலை அறிக்கையை புதிதாக அமைந்த தாவேக அரசு இன்று சட்டமன்றத்தில் தாக்கல் செய்து வருகிறது. நிதியமைச்சர் மரிய வில்சன் காலை 10 மணி முதல் நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்து உரையாற்றி வருகிறார். தமிழ்நாட்டு பட்ஜெட்டில் ஜென்சிகளுக்கு அறிவிக்கப்பட்ட முக்கிய அறிவிப்புகள் பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம். பள்ளிக்கல்வித்துறைக்கு 44,527 கோடியும், உயர்கல்வித்துறைக்கு 8,393 கோடியும், இளைஞர் மேம்பாட்டுத்துறைக்கு 277 கோடியும் ஒதுக்கப்பட்டுள்ளது. 11ஆம் வகுப்பு படிக்கும் 5.32 லட்சம் மாணவர்களுக்கு ரூபாய் 277 கோடியில் வாட்டர் பாட்டிலுடன் கூடிய நவீன சைக்கிள்கள் ஹெல்மெட்டுடன் வழங்கப்படும். கல்லூரிகளில் படிக்கும் மாணவர்களுக்கு 2000 கோடியில் வெற்றி மடிக்கணினி திட்டத்தின் கீழ் மடிக்கணினிகள் வழங்கப்படும். பள்ளி நிறைவு திட்டத்தின் கீழ் 3734 அரசு பள்ளிகளில் சுமார் 2132 கோடி மதிப்பீட்டு நவீன மயமாக்கல் திட்டம் செயல்படுத்தப்படும். இந்த ஆண்டிற்கு 300 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அரசு தொழில் பயிற்சி நிலையங்களில் செயற்கை நுண்ணறிவு மற்றும் இயந்திர வழி கற்றல் என்ற புதிய தொழில் பிரிவுக்காக ரூபாய் 5.10 கோடி மதிப்பீடு ஒதுக்கப்பட்டுள்ளது. 90 கோடி மதிப்பீட்டில் 5 புதிய தொழில் பயிற்சி நிலையங்கள் நிறுவப்படும் என்றும் பட்ஜெட்டில் கூறப்பட்டுள்ளது. அனைத்து மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டும் மையங்களில் SSC, RRB மற்றும் IBPS போட்டித் தேர்வுகளுக்கான கூடுதல் பயிற்சி வகுப்புகளுக்காக 3.38 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது. வெற்றித்திறன் பயிற்சி திட்டத்தின் கீழ் 12 லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கும் 1 லட்சம் வேலையில்லா இளைஞர்களுக்கும் திறன் மேம்பாட்டு பயிற்சி அரசு மற்றும் தனியார் தொழில் நிறுவனங்களுடன் இணைந்து முதற்கட்டமாக 20,000 இளைஞர்களுக்கு பணியிட பயிற்சி, பட்டதாரிகள் மற்றும் தொழிற்கல்வி தகுதி பெற்றவர்களுக்கு மாத உதவித்தொகை வழங்கப்படும் என்று பட்ஜெட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மாநிலம் முழுவதும் 10 ஒலிம்பிக் சிறப்பு மையங்கள் அமைக்க 50 கோடி ஒதுக்கீடு. மின்சார வாகனங்கள் மற்றும் மின்கலன் பராமரிப்பு பயிற்சி திட்டத்தில் 5 ஆண்டுகளில் 12,500 பாரம்பரிய மெக்கானிக்கல் உட்பட மொத்தம் 22,500 நபர்கள் பயன்பெறுவர். இதற்காக சுமார் 3 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. பெருந்தலைவர் காமராஜர் சிறப்பு பள்ளிகள் என்ற பெயரில் நவீன உண்டு உறைவிட பள்ளிகள் நிறுவப்படும். 9 முதல் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு கல்வி, உணவு, சீருடைகள், தங்குமிடம், பாடப்புத்தகங்கள் விலையில்லாமல் வழங்கப்படும். இப்படி பட்ஜெட்டில் பள்ளி, கல்லூரி மாணவர்கள், இளைஞர்கள் உள்ளிட்டோரை மையப்படுத்தி பல்வேறு அறிவிப்புகள் இன்று வெளியிடப்பட்டுள்ளது.